எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்த்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சிலர் பேசுறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும். சிலர் வந்து எப்படா இது மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த பேச்சுக்கும் மூச்சுக்கும் மட்டும் இல்லை, நம்மளோட அந்த சிறந்த ப்ரீதிங்க்கும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் ஆகட்டும் எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அதாவது பெஸ்ட் ப்ரீதிங், நம்ம நல்லா ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா நம்ம உட்காரக்கூடிய நிலை கூட சரியாக உட்காடுவோம். அதை தாண்டி வந்து நம்மளோட லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தது அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்துக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. முக்கியமான விஷயம், அப்போ வந்து மூச்சு நல்லா இருக்கணும்னா யோகா பண்ணுங்க, காலையில் எழுந்திரிங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கேட்போம், அது சரின்னு நமக்கு தெரியும், ஃபாலோ பண்ணுவோமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சா அது கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் பெஸ்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் எது அப்படின்னா தினமும் 2 பலூன் ஊதணும். அதாவது காலையில் இருந்துச்சா கொஞ்சம் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பலூன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏர் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து ஒரு பெஸ்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எக்ஸசைஸும் ஆச்சு, குழந்தைங்களுக்கு பலூன் ஊதி கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஆரோக்கியம் குறித்த அத்தனை விஷயங்களையுமே, உங்களோட சந்தேகங்கள் அத்தனையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு டாக்டர் யோகசாலினி இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் சேகர் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். அண்ட் டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன், இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர். அண்ட் டாக்டர் ரவிக்குமார் இருக்காங்க, ஆப்தமாலஜிஸ்ட், கண்ணல மருத்துவர். டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, ஜெனரல் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எலும்பியல் மருத்துவர். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே 0444596944 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் அன்வர், ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க அன்வர், உங்களோட கேள்வி. மேடம் 2 கேள்வி கேட்கணும் மேடம். முதல் கேள்வி இந்த ஹெர்னியாவை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம். டாக்டர் சுரேஷ் இருக்காங்க. சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இப்போ எனக்கு ஹெர்னியா இருக்கு டாக்டர். இது வந்து இப்போ ஆரம்ப நிலையில இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். இப்போ நம்ம ஆரம்ப நிலையில இருக்கும்போதே நம்ம பண்ணணுமா டாக்டர், இல்ல கொஞ்சம் அது வலி ஏதாவது பெயின் வந்த பிறகு பண்றது சரியா டாக்டர்? 2வது இதுல வந்து லேப்ராஸ்கோப்ல செய்யறது சரின்னு சில பேரும், சில பேர் ஓப்பன்ல பண்றதுதான் சரின்னு சொல்றாங்க டாக்டர். இது எதுவும் சரி டாக்டர்? இதோடைய விளக்கத்தை. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு? இது எதுவுமே இல்லை டாக்டர். இப்போ ஹெர்னியான்றது வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க. ஏன்னா அது எப்போன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் போகலாம். ஹெர்னியான்றது ஒரு குடல் இறக்கும், குடல் இறங்கி கீழே வருது ஒரு சின்ன ஒரு ஓட்டம் வழியாக. அது குடல் இறங்கி வந்து மாட்டிக்கிச்சின்னு வச்சிங்களேன், எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் சில சமயத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்குவானல் ஹெர்னியா ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், நீங்கள் கேட்டது வந்து லேப்ரோஸ்கோப்பியை ஓப்பனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனீங்கன்னா இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, அதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. லேப்ரோஸ்கோப்பி தான் வந்து பெட்டர்னு இப்போ வந்து ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுது. நிறைய பேர் அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. லேப்ரோஸ்கோப்பியில் வந்து வெளியில் வந்து 3 சின்ன சின்ன துவாரங்கள் மட்டும்தான் இருக்கும். 2வது நாள் 3வது நாளே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து வேலை பண்ணிடலாம். அதுதான் லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜ். லேப்ரோஸ்கோப்பி பண்ண பிறகு திருப்பி வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, 1%, 2% அது மாதிரி தான். ஆனால் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்க ஒரு 20 to 30% திருப்பி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா லேப்ரோஸ்கோப்பியே பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு விளக்கமான பதில் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. 2வது கேள்வி என்ன சார்? குழந்தைகள். டாக்டர் சேகர் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளை ஒரு தடவை நம்ம கூட்டிகிட்டு போய் மருத்துவத்தை பார்த்துட்டு வந்துட்டோம்னா அந்த காய்ச்சல் சளிக்கு அதே மருந்தை வாங்கி சாப்பிட்றாங்க டாக்டர். இப்போ நம்ம பல குடும்பங்கள்ல பாக்குறோம். இன்னைக்கு பார்த்தா டெங்கு காய்ச்சல், இந்த மாதிரி இப்ப பன்றி காய்ச்சல், இப்படி எல்லாம் நம்ம செய்திகளை பாக்குறோம். இது எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு விபரீதத்துல கொண்டு போய் முடியுங்கிறத இந்த நல்ல நிகழ்ச்சியில நீங்க எல்லா தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேர் வந்து கவுண்டர் சேல்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ இது ஃபார்மசியில் போய் அவங்களா மாத்திரை வாங்கி அவங்களா சாப்பிடுவாங்க. அதனால் பல குழந்தைகள் வந்து விபரீத விளைவுகள் ஏற்பட்டு குழந்தைகள் இறக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒன்று, என்ன வியாதிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கே தெரியாது என்ன மருந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அந்த மருந்தினால் வர்ற பின் விளைவுகளும் அவங்களுக்கு தெரியாது, வியாதியினுடைய தன்மையை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன், டெங்குலாம் மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன், அதேமாதிரி ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி அந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் தகுந்த டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு வேண்டிய டெஸ்ட்டை பண்ணி அவங்க தான் அந்த மருந்தை கொடுக்கணும். ஒரு தடவை வீட்டில் ஓப்பன் பண்ண மருந்தை
6 நாள் 7 நாளைக்கு பிறகு அந்த மருந்தை யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா லைட்டு இது வந்து ஏரில் பட்டு கெமிக்கல்ஸ் இது பூரா, அதனால் அதை சேஞ்ச் ஆகி பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி முந்தியே வாங்கி வச்சிருக்க மருந்து, 2வது கவுண்டர் சேல் என்று ஃபார்மசியில் போய் நீங்களே அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு டாக்டர் இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் மருந்து வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்குது, மிகவும் ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் ஃபீவர் வந்தால் சாயந்தரமே குழந்தைங்களுக்கு போயிடணும், குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் எந்த மருந்துகளும் கொடுக்காதீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்கள் இருக்கும், அது எல்லாமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன். டாக்டர், நிறைய பெண்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா இந்த ரத்த நாள பிரச்சனைகள் கொஞ்சம் வருது, அது காலில் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி சிகிச்சை எடுத்துக்கலாம் டாக்டர்? ரெண்டுங்க. ஒன்று வந்துட்டு கால் வீக்கம் இருக்கான்னு பார்க்கணும். கால் வீக்கம் வந்து ஃப்ளூயிட் கலெக்ஷனில் வரும், பிபி இருந்தாலும் வரும். பட் 2 காலில் வீங்கி இருக்குது, கண்டஸ் அதை வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டு அ டாப்லர், ரூல் அவுட் டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ். மோர் காமன் இப்போ எப்படின்னா, இப்போ இந்த ஐவிஎஃப்லாம் வந்ததுக்கப்புறம் ட்வின் மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் ஆர் வெரி காமன், which used to be rarity. So multiple pregnancies, that means the abdominal pressure increases more. The DVT chances are very high. So DVT rule out பண்ணணும் ஒன்று. 2வது, during pregnancy hormones are secreted by the body to ease the process of delivery. Okay. So இந்த hormones வந்து they'll dilate all the veins. So first pregnancy அப்பவே varicose veins வர ஆரம்பிக்கும். Repeated pregnancy varicose vein severity அதிகமாகும். அது prevent பண்றதுக்கு ஒன்று வந்துட்டு they have to wear stockings. Class 2 stockings போடணும். As soon as they deliver, they have to continue the stockings for at least 6 months. ஓகே டாக்டர், வந்து இந்த பிரெக்னன்சி அதாவது பிரசவ காலத்தில் வந்து வரக்கூடிய இந்த ரத்த நாள பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், தென்காசி. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி. எனக்கு நான் இப்போ கண் டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் ரவி. அது கண்ணு கருவழியை சுற்றி கருப்பு படலம் மாதிரி இருக்கு, அதை கிளியர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கணும். வணக்கங்க, இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க உங்க கொஸ்டின். சார், இர்ஷாத், தென்காசி சார். இப்போ எனக்கு கண்ணு, நான் அதிகமாக பைக்கில் போயிட்டு வந்துருக்கனால அந்த கருவழியை சுற்றி ஒரு கருப்பு படலம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக கருவழியை சுற்றி வராதுங்க, லிட்ஸில் வரும். லிட்ஸ்னா அப்பர் லிட், லோவர் லிட் இல்லைங்க, கண்ணை சுற்றி வரும். கண்ணை சுற்றி வரும், கீழே மேலே இருக்கு. ஆமாம், அது வந்து கண்ணை சுற்றி வரப்போ நீங்கள் ஐ ஸ்ட்ரெயின்னால இருக்கலாம், ஒரு காரணம். அது ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு கண் டாக்டர்கிட்ட போய்ட்டு ஐ டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்குரிய கிளாஸஸ் போடணும். மீதி வந்து ஸ்கின் டாக்டர் தான் உங்களுக்கு அதுக்கு ட்ரீட் பண்ணணும். மற்ற ஜென்ரல் டிசீசஸ்னாலையும் அது மாதிரி கருப்பாகலாம். ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா அவர் வைத்தியம் பண்ண சரியாகும். ஓகே, தோல் நோய் மருத்துவ நிபுணரோட ஆலோசனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா, உங்க பேரு? சுமதி. சுமதி, சொல்லுங்க, எந்த டாக்டர் கிட்ட பேசுறீங்க நீங்க? இல்ல, எனக்கு லங்ஸ்ல வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருக்குனாங்க? லங்ஸ்ல வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. அது வந்து நீரில் போட்டு எடுத்து பார்த்தாங்க, ஆனா எடுக்க முடியல. அது பெருசானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ரைட் சைட் எல்லாமே ரொம்ப பெயினாவே இருக்கு, கை கால் எல்லாம். ஓகே, கை கால் வலி இருக்கு. டாக்டர் சுரேஷ் அவங்களோட ஆலோசனை முதல்ல எடுத்துக்கலாம் நாம. நீங்க எங்க இருக்குன்னு சொன்னீங்கம்மா? லங்ஸ்ல ஃப்ளூயிட் இருக்கா? என்ன இருக்கு? நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க சார். நீர் கட்டியா இல்ல வெறும் நீரா? வெறும் நீர் கட்டின்னு சொன்னாங்க சார். லங்ஸ்னா நுரையீரல் இல்லையா? நுரையீரல் தானே சொல்றீங்க? ஆமா சார். சரி, இப்போ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது கை கால் ஃபுல்லாமே வலி இருக்குது, தலை வலி இருக்குது, கண்ணெல்லாம் வந்து ரொம்ப வலி இருக்குது சார், கால்லாம் வீங்கிக்குது. பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை சார், என்னோட ஏஜ் 23 தான் ஆகுது சார். 23. சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா? செஸ்ட் சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா? இல்ல சார், அதெல்லாம் பார்க்கல சார். ஜிஹெச் எப்படி கண்டுபிடிச்சாங்க நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு லங்ஸ்ல? எடுத்து காமிச்சாங்க சார். சரிம்மா, நீர் கட்டி பல வகைப்படும் லங்ஸ்ல சேர்றது. அது வந்து ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லலாம், சில சமயத்தில் உள்ள ஏதாவது சிஸ்ட் இருக்கலாம், பல வகையான இருக்கலாம். அது என்ன பர்டிகுலர் டயக்னோசிஸ், என்ன கட்டின்னு கண்டுபிடிச்சி அது தகுந்த மாதிரி தான் நம்ம வைத்தியம் பார்க்க முடியும். 2வது வந்து உங்களுக்கு உடம்பு கை கால் வலி இருக்குது, கால் வீக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் கிட்னியை செக் பண்ணிக்கோங்க, ஹார்ட் செக் பண்ணிக்கோங்க. லங்ஸ்னால கூட அது மாதிரி வரலாம், உடம்புல நிறைய நீர் சேர்ந்து போனால் கூட அது மாதிரி வரலாம். கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள், எக்கோ பண்ணுங்கள், இசிஜி பண்ணுங்கள், சிடி ஸ்கேன் ஒன்று எடுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமே ஒழிய ஒரு நீர் கட்டின்னு சொன்னாக்கா அப்படி சொல்லிட முடியாது. ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிங்க, நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நல்ல டாக்டர் பாருங்கள்,
செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டயக்னோசிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, நிறைய உடல் பாகங்களில் வலி இருக்கும் பட்சத்தில் டாக்டர் சொன்ன பரிசோதனைகள்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பரிசோதனை எல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் நித்யா திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க நித்யா, உங்களோட கேள்வி என்ன? இப்ப நான் வந்து 5.5 மாசமா கன்சீவா இருக்கேன். இப்ப போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அப்ப குழந்தையோட ஹார்ட்ல வந்து சின்னதா ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அது இந்த 5 மாசத்துல வந்து சரி அதுவா அந்த ஓட்டை அடைஞ்சிருமா இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ற மாதிரி வருமா? அது ஓட்டங்கிற நீங்க சொல்றது வந்து என்ன மாதிரி ஓட்டை அப்படின்றத பத்தி, ஹார்ட்ல வந்து நிறைய இடத்துல இந்த ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இது எந்த ஹோல்ங்கிறது மாதிரி தான் 5 mm ஓட்டை. இது வந்து நீங்க பிறந்ததுக்கு அப்புறமாட்டி குழந்தைக்கு எக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை பத்தி பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டால் டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. ஃபாலோ அப் பண்ணிக்கிறது எப்படின்றத பத்தி. இந்த மாதிரிமா ஓட்டை இருக்கிறது, இந்த ஓட்டை வந்து போக போக அந்த ஓட்டை அடப்படுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதை இப்போயே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஞாபகம் வச்சுங்க. சும்மா தேவையில்லாமல் இதுக்கு முந்தி இது முத குழந்தையா? இதுக்கு முந்தி குழந்தை இருக்கா உங்களுக்கு? முத குழந்தை. வயசு என்ன உங்களுக்கு? 20 சார். உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சொந்தமா முதல்லயே? ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் தூரத்து சொந்தம். மாமா பையன் அத்தை பையன் அந்த மாதிரி இல்லையே? அப்படி எல்லாம். அதனால நீங்க வந்து இப்பயே இந்த மாதிரி ஓட்டை இருக்கு, அதுல குழந்தைக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குழந்தைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதை எடுத்து அந்த சைஸ் வந்து எப்படி இருக்கு, இது என்னன்னாக்கா வென்ட்ரிக்கல்னு இடம் இருக்கு, அங்கேயே இந்த ஓட்டை அந்த மாதிரி இருக்கா, இல்லைன்னா ஏட்ரியத்தில் வந்து அந்த மாதிரி ஓட்டை இருக்கா, மேலே இருக்க அறையில் இந்த மாதிரி ஓட்டை இருக்கா அப்படின்னு இது இருக்குது. இந்த வென்ட்ரிக்கல் இந்த ஓட்டையெல்லாம் பிறந்தோன்னு சின்னதாகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே. அதுக்கு பிறகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய ஆப்ரேஷனை பிறந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போயே நீங்கள் இந்த மாதிரி பயந்தீங்கன்னா பயத்தினாலே உங்களுக்கு பல ப்ராப்ளம் வரும், குழந்தைக்கு பல ப்ராப்ளம் வரும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது போக போக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன அது வந்து ப்ராப்ளம் வருது, பிறந்தோடனே எப்படி இருக்குது அந்த ஓட்டை, அது மாதிரி அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பிறகு பார்த்துக்கலாம். பிறதுக்கு பிறப்பு அந்த ஓட்டை மூடிட்டா அப்படியே விட்டுடலாம். ஓகே. ஸோ பிரச்சனை பெருசு பண்ண வேணாம். நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிச்சு உங்கள் ஹார்ட் பீட் அதிகம் பண்ணிக்காதீங்க, டென்ஷனை கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கான ஆலோசனை. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? முருகேசம்மா. சொல்லுங்க முருகேசன். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு எந்த டாக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. மூட்டு வலிமா, எலும்பு டாக்டர் கிட்ட பேசலாங்க. டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஜாயிண்ட் பெயின் சார், எனக்கு மூட்டு வலி செய்யுமானான்றாங்க டாக்டருங்க. ஆபரேஷன் பண்ணலாமா? என்ன வயசாகுது? எந்த மூட்டுல வலி இருக்கு? 2 மூட்டு சார் ஜாயிண்ட். என்ன வயசு உங்களுக்கு? 54 சார். வலி எவ்வளவு நாளா இருக்கு? சார் இப்போ ஒரு 2 வருஷமா இருக்கு சார். சரி. மூட்டு தேய்மானம் வந்து அதில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. அதில் வந்து மூட்டு எவ்வளோ தூரம் தேய்மானம் இருக்குது, இந்த குருத்தெலும்புலாம் எவ்வளோ வீக்காக இருக்குன்றத பொறுத்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. அது ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு விதமாக ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். சரியா? சரி சார். ஸோ அதனால் ஜஸ்ட்டு மூட்டு தேய்மானன்றதுனால ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து தேய்மானம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து வீட்டுக்குள்ளே நடக்க முடியாமல் அந்தளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜாக இருக்குது, கருத்தெலும்புலாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னா அதுக்கு உண்டான மாத்திரை மருந்து எக்ஸசைஸ் பண்ணால் போதுமா இருக்கும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா. மேடம், நான் மதுரையிலேருந்து கோமதி பேசுகிறேங்க. சொல்லுங்கள் கோமதி, உங்களோட கேள்வி என்ன? என் பையன் பேர் வந்து 5 மாதம் ஆகுதுங்க மேடம். சொல்லுங்கம்மா. சார், குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடையாதுங்க, நாங்கள் லாக்டேஷன் தான் தரோம். சரி. குழந்தைக்கு 4 மாசம் வரும் நல்லா பால்லாம் நல்லா குடிச்சிருந்தாங்க சார். இப்ப 4 ஆகாது, அப்ப குடிச்ச பால் ஃபுல்லா வெளியில அப்படியே கக்குறாங்க சார். அதாவதுமா, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க, 6 மாதம் முடிகிற வரலையும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சரிங்க சார். புரியுதா?
நீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர்த்த வீட்டுக்காரவங்க அவங்க சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்கன்னு நீங்க மாதிரி இந்த மாதிரி புட்டி பால் கொடுக்க போறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. சார் இல்லைங்க சார், எனக்கு மஞ்சக்காமால் அதிகமா இருக்கு, தாய்ப்பால் கிடையாதுங்க சார். ஈவன் மஞ்சக்காமாலை இருந்தாலும் குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட்டீங்கன்னா அதுல இருந்து மஞ்சக்காமாலை உங்க குழந்தைக்கு வர்றதுக்கு தடுக்கும். சரிங்க சார். ரெண்டாவது மஞ்சக்காமாலை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பால் வந்து நின்று போச்சுங்கிறது அவள் உங்களுடைய வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னால அது குறைஞ்சிருக்கு. மஞ்சக்காமாலைனாலும் குறையாது, ஞாபகம் வச்சுங்க. திருப்பி மஞ்சக்காமாலை சரியானா கூட நீங்க தாய்ப்பால், அதுக்கு பேரு ரீலாக்டேஷன் பேரு, கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி தாய்ப்பால் கொடுக்கறது. புரியுதா? இப்ப வாந்தி எடுக்கிறதுடைய பிரச்சனை என்னன்னா நீங்க இந்த பாட்டில் தானே கொடுக்குறீங்க லாக்டோஜன். ஆமாங்க சார். அப்போ வந்து ரொம்ப ஓவரா நீங்க வந்து கொடுத்துருவீங்க மில்க. ஓகே, குழந்தை நல்லா தூங்குதுன்னு நல்ல கீழே படுக்க வச்சே பால் கொடுக்க கூடாது. ரெண்டாவது பாட்டில்லே பால் கொடுக்க கூடாது, ஞாபகம் வச்சுங்க. பாட்டில்ல பால் கொடுக்கறது குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்தானது, எல்லா வியாதியும் வரும். பாட்டில்ல பால் கொடுக்க கூடாது. தாய்ப்பாலை நீங்க தொடர்ந்து இன்னொரு மாதத்துக்கு 6 மாதம் வரலையும் கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் தாய்ப்பாலுக்கு இது வந்து சரியா கிடைக்கல, போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்கும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பூன் இல்லைன்னா பாலாடையால மற்ற பாலை தண்ணி ஊற்றாம காய்ச்சி கொடுக்கணும். டிண்டு ஃபுட்டு கொடுக்கறதுங்கிறது கூடாது, ஞாபகம் வச்சுங்க. அதுவும் பாட்டிலில் கொடுக்கவே கூடாது. பாட்டிலில் கொடுக்கறதுனால ஓவர் ஃபீடிங், நிறைய பாலை எடுத்துக்கிட்டு அது கக்குது. அதான் உங்களுடைய குழந்தையோடைய ப்ராப்ளம். இது வந்து நீங்க வந்து நீங்களா ஏற்படுத்திக்கிட்டது, ஒரு தொந்தரவு குழந்தைக்கு வராது. ஓகே, டாக்டர் வந்து உங்களுக்கு கேள்விக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, ஹரிப்ரியா, கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஹரிப்ரியா, உங்களோட கேள்வி. தம்பி வந்து ஒரு 7 month வயசுல இருக்கும்போது யூட்ரஸ்ல ஒரு நீர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். அது குழந்தை பிறக்கும் போது டெலிவரி அப்படியே நாட் போட்டு எடுத்துடலாம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப டெலிவரி ஆனப்போ அந்த கட்டி எடுக்கல. ஒரு குழந்தை வந்து 6 மாசம் வளரட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த கட்டி ஒரு மாதிரி கொஞ்சம் பெயினா இருக்கு, ஒரு ஃப்ரீயாவே டிஸ்கம்ஃபர்டபிளா இருக்கு. சரி, அதனால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குமா? உங்களுக்கு கட்டி வந்து யூட்ரஸ்ல இருக்குதா இல்ல பக்கத்துல இருக்க ஓவரியில இருக்கா? இல்ல, வெளியில கட்டி தெரியுது லைட்டா, தொட்டு பார்த்தாலே. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து சிசேரியனா உங்களுக்கு? என்னங்க டாக்டர்? டெலிவரி ஆனது சிசேரியன் டெலிவரியான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரி. 6 months கேப் விட்டா நீங்க இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இருந்த கட்டிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம், வளர்ந்துருக்கா, என்ன ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு. இது வந்து நீங்கள் லேப்ரோஸ்கோப் ரொம்ப சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 10 cm 8 அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நான் உமா மகேஸ்வரி பேசுறேங்க. சொல்லுங்க உமா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு சைடுல வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோங்க. அதுல வந்து சைடுல கல்லடப்பு இருக்கு அப்படின்றாங்க. கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, பொது அறுவை சிகிச்சை நிபுணர். சொல்லுங்கம்மா, ஸ்கேன்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க? ஸ்கேன்ல வந்து கல்லடப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். எங்க இருக்கு கல்லு? வயித்துலங்க சார். கிட்னி இல்லையா, பித்தப்பையிலையா? சைடுல பித்தப்பை பக்கத்துல. பித்தப்பையிலையா, பித்தப்பை பக்கத்துலயா? பக்கத்துலங்க சார், பித்தப்பை பக்கத்துல. சரி. ஆனா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு நாங்க இப்ப பெட்ல 1 வாரமா அட்மிட் ஆயிட்டு நேத்து தான் வீட்டுக்கு வந்தோம். ஆனா அவங்க ஊசி மூலியமா குளுக்கோஸ் ஆபரேஷன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க சார். வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அந்த இடத்துல கட்டி மாதிரி இருக்கா? அந்த இடத்துல கட்டின்னு சொன்னாங்களா? கட்டியெல்லாம் இல்லைங்க சார், கல்லு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு. சரி, ஜுரம் வருதாமா? ஜுரம் வருதுங்க சார், நைட் ஆனா ஜுரம் வந்துருதுங்க சார். மஞ்சள் காமாலை இருக்கா? மஞ்சள் காமாலை எல்லாம் இல்லைங்க சார். சரி, குளிருதா? அப்படியே குளிரி ஜுரம் வருதா? அந்த குளிர் காய்ச்சல் ரெண்டுமே சேர்ந்தே வந்துருதுங்க சார். அந்த சமயத்துல வயிற்று வலி, ரைட் சைடுல வயிற்று வலிக்குதா? ரைட் சைடு? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி, நீங்க வந்து சொல்றத பார்த்தா கிட்னில கல் இருக்கிற மாதிரி தெரியல. பித்தப்பையில பக்கத்துல கல் இருக்குனாக்கா பித்தப்பை சிபிடி, அதுல வந்து கல் மாட்டிக்கிட்டுற மாதிரி தெரியுது. அது பேர் கோலாஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி இருந்தால் குளிர் வரும், வயிற்று வலி வரும், மஞ்சா காமாலையும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வந்து மருந்து மாத்திரைலாம் கொடுத்து பார்த்துட்டு திருப்பி ஒரு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. சிடி ஸ்கேனில் வந்து அந்த கல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இஆர்சிபி போவாங்க. இஆர்சிபின்னா வயிறு வழி டியூப் போட்டு அந்த கல் எடுத்துருவாங்க. அப்புறமா வந்து நெக்ஸ்ட் டேவோ அதுக்கு 2வது நாளோ வந்து லேப்ரோஸ்கோபி மூலம் பித்தப்பை எடுத்துருவாங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆனால் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஓகே, இது வந்து என்ன கண்டிஷன், இதுக்கு வந்து என்ன பரிசோதனை பண்ணணும், என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படிங்கிற விளக்கம் வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, உங்க பேருங்க?
என் பேர் வந்து ஸ்ரீபால், நுங்கம்பாக்கம். சொல்லுங்க ஸ்ரீபால், உங்களோட கேள்வி. நான் ஆர்த்தோ டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு வந்து கொஞ்ச நாளா பேக் பெயின் இருந்தது. சரி. அது வந்து நிறைய ஜூலை மந்த் ஆரம்பிச்சது. அப்புறம் நிறைய ஆர்த்தோ டாக்டர் பார்த்து ஒரு ஆர்த்தோ டாக்டர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து லிட்டிக் லெஷன் இந்த லெஃப்ட் அப்பர் சாக்ரம் வித் ஆப்சஸ் இந்த இலியக்கஸ் மசில் இந்த எஸ்ஐ ஜாயிண்ட்னு போட்டிருந்தது. அப்புறம் வந்து டிப்ரெஷன் ஆஃப் இன்ஃபீரியர் எண்ட் பிளேட் ஆஃப் T11 வெர்டிப்ரா வித் ஃபேட்டி மேரோ அண்ட் மைல்ட் மேரோ எடிமான் போட்டு இன்ஃபெக்டிவ் டீஜெனரேட்டிவ்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தது. சரி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் பார்த்ததுல சின்ன கட்டி இருந்தது சொன்னாங்க. அப்புறம் வந்து அதை சர்ஜரி பண்ணி பயாப்சி பண்ணாங்க. பயாப்சி பண்ணதுக்கு வந்து டியூபர்குலோசிஸ் ஆப்சஸ்ன்னு சொன்னாங்க அது. சரி. அப்புறம் டாக்டர் வந்து பல்மனாலஜிஸ்ட்க்கு டைரக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் 3 months டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் ஒரு பெயின்ல எந்த சேஞ்சஸும் தெரியல. அந்த பழைய பெயின் அப்படியே தான் இருக்கு. இன்னமும் எவ்வளோ நாள் ஆகும் இது இன்னும் இதுவாகிறதுக்கு கேட்குறேன். யூஸ்வலி இந்த மாதிரி போனில் இருக்கிற டிபி வந்து மெடிசின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 weeks 7 weeksல வந்து பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது கரெக்டான மெடிசின்ஸ் கரெக்டான டோஸில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது டிபி தான் அப்படின்னா இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே வந்து வலிலாம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல பெயின் ரிலீஃப் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். போன் ஸ்ட்ரென்த்லாம் இம்ப்ரூவ் ஆகுனா வரும். பட் 3 monthsக்கு அப்புறமும் வந்து பெயின் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ப்ராப்ளி இந்த ப்ராப்ளம் இதுதான் அப்படின்றதுல கன்ஃபர்மேஷன் மறுபடியும் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா டிபி மாதிரியே மிமிக் பண்ணுற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து கன்க்ளூசிவாக டிபி தானே இருக்கா அப்படின்றது அவங்க பண்ணவங்களை பொறுத்து தான் தெரியும். ஓகே, ஸோ இப்போ ரிப்பீட் பண்ணி பார்க்கணுங்களா டாக்டர்? மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, மறுபடியும் பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். சருமம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அண்ட் டாக்டர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுவும் குழந்தைங்களுக்காக வந்து பவுடர் போடக்கூடாது, ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கணும் குழந்தைங்களோட ஸ்கின்னை, இப்படி நிறைய ஆலோசனைகள் நம்ம கேட்டிருக்கோம். பட் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சில அந்த சரும பிரச்சனைகள் குறித்து நம்ம டாக்டர் சேகர் அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். டாக்டர், நிறைய குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளையா வருது ஸ்கின்ல, அது வந்து ஒரு ட்ரை ஆகி திரும்ப அதுவாக உதிர்ந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரி கண்டிஷன்? குழந்தைகளுக்கு வந்து நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து இந்த வெள்ளையா வர்றது பல ரீசன் இருக்கு. ஒன்று வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், 2 வந்து குழந்தைக்கு வயிற்றுல பூச்சி இருந்தால் அந்த மாதிரி வியாதி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெள்ளையா வர்றது காமனாக வந்து முகத்தில் தான் அதிகமாக வரும். அது வர்றப்போ அதுக்கு வேண்டிய தகுந்த மருந்தை கொடுத்து, இப்போ டிஓம் பண்ணுறோம், மாத்திரை கொடுத்து டிஓம்னா ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிரும். சில சமயம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரும், அரிப்பு வரும் அந்த இடத்துல. அதுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் ஆயின்மெண்ட் கொடுத்தோம்னாக்கா அது சரியாயிரும். நார்மலாகவே நியூபார்ன் குழந்தைக்கு பிறந்த உடனே உள்ள சில குழந்தைகளுக்கு உடம்புல எல்லாம் பார்த்திங்கனாக்க நார்மலாக சில கண்டிஷன் வரும். இதே மங்கோலியன் ஸ்பாட் ஒரு ஊதா கலராக உடம்பு பின்பக்கத்தில் இருக்கும். அது வந்து உடனே மதர் வந்து வியாதின்னு நினச்சிக்குவாங்க. அது வியாதி கிடையாது, எல்லா குழந்தைக்குமே இருக்கக்கூடியது. அந்த மங்கோலியன் ஸ்பாட் ஆட்டோமேட்டிக்காக 1 year ஆகிறதுக்குள்ள 1 year ஆனோன்னு சரியாயிரும். 2வது மிலியான்னு சொல்லக்கூடியது முகத்தில் இருக்குது. அந்த முகத்தில் அந்த டக்ட் அடைப்பட்டு போச்சுனாக்க அந்த சின்ன சின்ன வந்து குருத்து மாதிரி வரும், ஒரு புள்ளி மாதிரி. அந்த புள்ளிக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஒன்று போடணும், பவுடர் போடணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு ஆயின்மெண்ட் போடணும்னு ஒன்றும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவும் டிஸப்பியர் ஆயிரும். 3வது குழந்தைக்கு பற்றி பார்த்தீங்கன்னாக்க பிரஸ்ட்லேருந்து இது செக்ரேட் ஆகும். அந்த மாதிரி செக்ரேட் ஆகுது. ஹார்மோன் வந்து மதர்கிட்ட இருந்து குழந்தைக்கு வர்றதுனால அந்த செக்ரேஷன் வருது, ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சரியாகி போயிடும். இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் வந்து தானாவே சரியா போயிடும் அப்படிங்கிற ஆலோசனை வந்து டாக்டர் நமக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஆதம்பக்கத்துல இருந்து மகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மகேஷ். எனக்கு கண்ணு வந்து இச்சிங்கா இருக்கும். அந்த நோஸ் பக்கத்துல உள்ள அந்த ஐலிட் க்ளோஸ் ஆகுற இடத்துல இது அன்கண்ட்ரோலபிளா நான் இது சூரியன் போல இருக்கா? அதான் வாஷ் பண்ணிடுவேன், ஆனாலும் இச்சிங் அப்படியே சொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது விடும்.
கண்ணு பக்கத்துல இல்லையா? டாக்டர் ரவிக்குமார் இருக்காங்க, கண்ணல மருத்துவர், ஆலோசனை எடுத்துக்கலாம். இது வந்து சம்டைம்ஸ் இந்த கண் பக்கத்துல இச்சிங், கண்ணில் தண்ணி வர்றதுங்களா, வாட்டரிங் வருதுங்களா? கண்ணு எரியும், கண்ணுல இருந்து தண்ணி வரும். அங்க நீர்ப்பாய் இருக்குங்க, நீர்ப்பாய் அடப்பு இருக்கலாம், அதனால இது மாதிரி இச்சிங் வரலாம். அதுக்கு என்ன பண்ணோம், கண்டாக்டர்கிட்ட போயிட்டு பரிசோதனை பண்ணோம். அவங்க வந்து மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, தொண்டையில் வருதான்னு பார்ப்பாங்க. தொண்டையில் வந்ததுன்னா அது நார்மல்லு, அதுக்கு அலர்ஜிக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இச்சிங்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை அடப்பு இருந்ததுன்னா அதுக்குள்ள ஆப்ரேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ள ஆப்ரேஷன் ஏஜ் குரூப் பொறுத்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த பிரச்சனையோட இருக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக கண்ணல மருத்துவரை பார்த்து நீங்கள் பரிசோதனை பண்ணி அதற்குரிய சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கோயில்பேட்டில இருந்து மகேஸ்வரி பேசுறோம் மேம். சொல்லுங்க மகேஸ்வரி, உங்களோட கேள்வி. மகப்பேறு மருத்துவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மகேஸ்வரி, சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க மகேஸ்வரி, உங்க சந்தேகம். மேம், எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது மேம். சரி. மேரேஜ் ஆகி 2.5 வருஷம் ஆயிடுச்சு மேம். நீ ஒரு தடவை கூட நான் கன்சீவ் ஆகல. ஆனா இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், 1 இயர் ஆகும். அவங்களுக்கு விண்டோன்னு எல்லாம் செக் பண்ணிட்டோம். அது 2 பேரும் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இனி நான் கன்சீவ் ஆகல. இந்த தடவை வந்து எனக்கு பீரியட்ஸ் 8 days டிலே ஆயிருக்கு. ஆனா நான் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பார்க்கும்போது நெகட்டிவ்னு வந்திருக்கு. நீங்க இந்த மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்களா மகேஸ்வரி? ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்களா இந்த மாசம்? ஆமா. சரி, அந்த லாஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து உங்களை ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லிருப்பாங்க, அதை எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமா, எல்லாம் எடுத்துட்டும் பீரியட்ஸ் வந்து ஒரு 10 daysல வரலன்னா நீங்க இன்னும் ஒரு 1 week கூட வெயிட் பண்ணலாம், தானாவே பீரியட்ஸ் வருதான்னு. ஏன்னா அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு, கன்சீவ் ஆக மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் லேட்டா, நார்மல் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்க வந்து 14th டேலே கன்சீவ் ஆவாங்க. இந்த irregular சைக்கிள்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் டிலேடா கன்சீவ் ஆகலாம். ஸோ நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா தானாவே பீரியட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் வரலைன்னா கொஞ்சம் டிலேடு பிரெக்னன்சி இருக்கவும் சான்சஸ் இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அதோடு சேர்ந்து கொஞ்சம் டயட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அந்த பொரிச்சது, வறுத்தது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களோட சாப்பிட நிறைய காய்கறி, பழ வகைகள் அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். டெய்லி 1 hour வாக்கிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா நீங்க பிரெக்னென்ட் ஆகலாம். ஓகே, ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். டயட் மாடிஃபிகேஷன் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம், நான் கண்ணை பத்தி பேசுறேன் மேடம். கண்ணை பத்தி பேசலாம், உங்க பேர் என்ன? வணக்கங்க, சொல்லுங்க. பேசலாம், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கங்க, சொல்லுங்க. வணங்க, 2 கண்ணும் குறைய ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஓகே. ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சதும் 2 கண்ணும் நல்லா தெரியலன்னு சொல்லிட்டு லென்ஸ் வேற கண்ணாடி தான் போட்டுட்டும் பாத்ரூம்ல புகுந்து கொஞ்சம் கண் புருவத்தில் அடிபட்டு சார். அதுக்கு பிற்பாடு இந்த 2 கண்ணுமே பார்வை மங்களாயிடுச்சு சார். ஓகே. அதை கண் டாக்டர் திருப்பி காமிச்சா எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்க நிறைய நீரோ பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நீரோ பார்த்தா அப்புறம் கொடுத்தா கொஞ்சம் அப்படியே என்ன டல்லா மங்களாவே இருக்கு சார். இல்லைங்க, கண் ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் பார்வை நல்லா இருந்ததுங்களா? இருக்கு சார். ஒரு கண்ணு பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் என்ன ஒரு கண்ணு. எவ்வளவு நாளுக்கு நல்லா இருந்ததுங்க? ஓகே, காலர் இணைப்புல இல்லைங்க டாக்டர். சார் இவங்க மேற்கொண்டு எந்த மாதிரி? இல்லைங்க, அது மாதிரி ஒரு ஐ கேன் டாக். எஸ் டாக்டர். ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்வை நல்லா இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் பார்வை கம்மியாகிடுச்சுன்னா அப்போ கண் பரிசோதனை பண்ணப்புறம் திரை மாதிரி வரும். அதை லேசர் சிகிச்சையில் சரி பண்ணலாம். இன்னும் டிலே ஆகிடுச்சுன்னா ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு உள்ள கண் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றபடி அதுக்கு உடையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், சிகிச்சை கொடுக்கலாம். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க. டாக்டர், இப்போ சிறு வேலைகள்லையோ இல்லை வந்து சிறு விபத்துகள்லையோ ஃபிங்கர்ஸ் இழந்துடுறாங்க நிறைய பேர். பட் அது வந்து கரெக்டான டைமுக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்கு கண்டிப்பாக வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர். இது வந்து ஒரு ஸ்டெரைல் பேக்கில் வந்து இந்த ஃபிங்கரை போட்டுட்டு சுற்றி இன்னொரு பேக்கில் ஐஸை போட்டு கொண்டு போய் ஹேண்ட் சர்ஜரி இருக்கிற இடத்துக்கு போனால் மைக்ரோ சர்ஜரி பண்ணி சரி பண்ணுவாங்க. அது 6 to 8 hours மேக்ஸிமம். அது ஒன்றுங்க. சப்போஸ் அடிபட்டு ப்ளீட் ஆகுது பெரிய வெசல்னா காலில் தேட் அப்ளை பேண்டேஜ் பண்ணிவிட்டு டைட்டாக கட்டிட்டு இந்த பக்கத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போயிட்டா தான் அவங்க வேசல் சர்ஜன்ஸ் இருந்தால் அவங்க பண்ண முடியும். அது 6 to 8 hours கால் கோல்டன் பீரியட். அதுக்கப்புறம் தள்ளி போனாங்கன்னா காலை இந்த உறுப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. சமயத்தில் இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லைங்களா, நரம்பு முடிச்சு, அது ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக ரப்சர் ஆகிடும் பிகாஸ் வீனஸ் ஹைப்பர்டென்ஷன். இது என்ன டேஞ்சர் ஆஃப் திஸ் என்னன்னா, அது பெயின்லெஸ் ப்ளீடிங். தூக்கத்தில் ரப்சர் ஆச்சுன்னா தெரியாது. பெயின்லெஸ் ப்ளீடிங். Suppose the patient, the elderly patient, already on cardiac drugs like aspirin, the anti-platelet drugs, எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா ப்ளீடிங் நிற்கவே நிற்காதுங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்லாம் இருந்ததுன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்படி ப்ளீட் ஆச்சுன்னா இமீடியட்டாக பேண்டேஜ் கட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் டாக்டர்கிட்ட போயிட்டு தட் இட் செல்ஃப் அந்த ஃபுட்டை வந்து ரேஸ் பண்ணி வைக்கணும் கல்யாணம் மேலே. யூஸ்வலி வித்தின் ½ an hour மேக்ஸிமம், பிகாஸ் கிளாட்டிங் டைம் இஸ் 7 minutes. ஒரு 20 minutes 15 minutes வச்சு கிளாட்டிங் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூ கேன் பிளான் ஃபார்
டாப்லர் அண்ட் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி விபத்துகளில் நம்ம உறுப்புகளை இழக்கும் போது நமக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம உடனே அந்த 6 to 8 hours கண்டிப்பாக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் வாஸ்குலர் சர்ஜனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆலோசனை வந்து டாக்டர் நமக்காக கொடுத்துருந்தாங்க. இதே போல கேள்விகள் நிறைய இருக்கும் உங்களோட ஆரோக்கியம் குறித்தது. அது எல்லாமே நீங்கள் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. 0444469444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க. டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேரு? ஆனா ஆரணில இருந்து அருண்குமார் பேசுறேங்க. சொல்லுங்க அருண்குமார், உங்களோட கேள்வி. எனக்கு கொஞ்ச நாளா மூட்டு வலி இருந்தது மேடம். உங்க வயசு என்ன சார்? தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க. 37ங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். எனக்கு எப்பாவது ஒரு டைம் தான் மூட்டு வலி வரும். சரி. அப்ளை பண்ண மூவ கொஞ்சம் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துல கியூர் ஆயிடும். சரி. இப்போ ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வலி இருந்துகிட்டே இருக்கு. 2 வீலர் ஓட்டும் போதோ இல்ல வண்டியில இருந்து இறங்கி கொஞ்சம் நடக்கும் போதோ பெயின் அதிகமா இருக்கு, நடக்க முடியல. 2 மூட்டுலயுமே அந்த மாதிரி இருக்கா? மூட்டுலயுமே இருக்கு சார். முழங்கால் தவிர வேற எங்கேயாவது இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கா? பேக் பெயின் எப்பாவது சார். சரி. மூட்டுல எதுவும் வீக்கம் மாதிரி வருதா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சரி. மூட்டு வலி கண்டினியூஸாக இருக்குன்னா எக்ஸ்ரேயும் ஒரு சில பிளட் டெஸ்ட்டும் பார்க்கணும். மூட்டில் வந்து தேய்மானத்தினால வலி இருக்கா, இல்லைனா மூட்டுக்குள்ளே வந்து எலும்புக்கு நடுவில் சின்ன சின்ன தட்டு மாதிரி சதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் எதுவும் சத்து கம்மியாகி வலி இருக்கா, இல்லை மூட்டு வாதம் மாதிரி இருந்து அதனால் வலி இருக்கா, அது எல்லாமே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ஒன்னொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். ஸோ அது எதனாலன்றது பார்த்துட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேம், நான் ஆனந்தி பேசுறேன் மயிலாடுதுறையிலேருந்து. சொல்லுங்க ஆனந்தி, உங்களோட கேள்வி. பேசலாம் டாக்டர், ரவிக்குமார் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு கண்ணுல வந்து டாக்டர் இன்ஃபெக்ஷன் ஆனிச்சு டாக்டர், தோரை மாதிரி ஆனிச்சு டாக்டர். ஓகே. அது வந்து நான் ட்ரீட்மெண்ட் போனேன் டாக்டர், ஒரு 1 month போனேன் டாக்டர். அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஹைட்ராக்ஸ் தான் கொடுத்தாங்க டாக்டர். ஓகே. நான் அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி வந்து திருப்பி எனக்கு கண் ஃபுல்லும் லெஃப்ட் கண் ஃபுல்லும் ஃபைட்டே இல்லாத அளவுக்கு ஆயிட்டு டாக்டர். என்னங்கம்மா? லெஃப்ட் கண்ல விஷனே இல்லாத அளவுக்கு சுத்தமா போயிடுச்சு. அப்படிங்களா? அப்புறம் வந்துட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க டாக்டர், பண்ணி எனக்கு கியூர் பண்ணாங்க டாக்டர். சரிங்க. ஆனா அந்த கண் கருவிலில அந்த அதோட வடு மட்டும் அப்படியே இருக்கு. ஓகே. அப்படி சொல்லிருந்தாங்க டாக்டர். அதுக்கு நான் ஃபுல்லும் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லும் முடிச்சிட்டேன் டாக்டர். எனக்கு விஷன் வந்து சரியாயிட்டு டாக்டர். 2 கண்ணுமே நல்லா ஆயிட்டு டாக்டர். ஒன் இயர் முன்னாடி நான் இந்த ப்ராப்ளம் இருந்தது கிளியர் பண்ணிட்டேன் டாக்டர். சரிங்க. இப்போ எனக்கு 2 கண்ணிலையும் ஓரத்துல இந்த படன்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர், டாட் டாட்டா வரும்ல பிளாக் கலர்ல. கண்ணுக்கு உள்ளங்களா? கண்ணு ஓரத்துல சார் டாக்டர். அதாவது இந்த கண்ணு ஓரத்துல 2 பக்கமும் எனக்கு கண்ணுல வந்துட்டு இன்ச்சஸ் இருந்துகிட்டே இருந்தது டாக்டர். அரிச்சிட்டே இருக்கு, சொரிஞ்சிட்டே இருந்ததுனால அப்படியே டாட் 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 படருது டாக்டர். அதுக்கு படருதுங்களா? ஓகே. இது வந்து நீங்க முதல் சொன்ன ப்ராப்ளம் ஐரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி 2 கண்ணுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து கண்ணுக்குள்ள இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து கண்ணுக்கு வெளியில் ரெப்பையில் மற்ற இடத்துலலாம் குறுகுருவாக இருக்கிறது வந்து அலர்ஜினால் வரலாம். அது உங்கள் கண் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். ஓகே, அலர்ஜி ரிலேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? மேடம், நான் ராஜேந்திரன். சொல்லுங்கள் சார், உங்களோட கேள்வி என்ன? இல்லை மேடம், ஜெனரல் சர்ஜன். பேசலாம், டாக்டர் சுரேஷ் இருக்காங்க. சொல்லுங்கள் சார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இது சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன், ரொம்ப தோணுது. இல்லை சரியா புரியல, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறேன் சார், அந்த டைம் குடிச்சோம்னா அடிக்கடி ரொம்ப தோணுது சார். ஓகே, சிறுநீர் அடிக்கடி கழிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? தண்ணி குடிச்சா உடனே 1 பாத்ரூம் போதா? ஆமா ஆமா, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சோம்னு சார், அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல ஃபுல்லா யூரினா போயிடுது. ஓகே, எத்தனை வருஷமா இருக்கு இது மாதிரி? இது ஒரு 8 இயர்ஸ் சார். 8 இயர்ஸா இருக்கு. உங்களுக்கு என்ன ஏஜ் சார்? எனக்கு 27 ஆகுது சார். அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்காவது சுகர் இருக்கா? இல்ல யாருக்கு இல்லை. நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பண்ணி பார்த்தேன் சார், நார்மலா தான் இருக்கு. நார்மலா தான் இருக்கா? ஆமா. சரி சரி. இப்போ ஜென்ஸுக்கு வந்து யூஸ்வலாக வந்து தண்ணி குடிச்சா பாத்ரூம் போகிறதுன்றது சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். இப்போ ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறோம்,
அது வந்து இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து அது வந்து யூரின் வழியாக தான் போய் ஆகணும். சரிங்களா? அது நார்மல் ஃபிசியாலஜி, நார்மல் நார்மலாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து யூஸ்வலாக ஜென்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது கஷ்டம். அதனால் யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துருங்க, யூரின் கல்ச்சர் ஒன்று பார்த்துருங்க, யூரின் ரொட்டீன் ஒன்று பண்ணி பார்த்துருங்க. அது மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சில சமயத்தில் கொஞ்சம் யூரின் இருந்தாலும் அப்படியே ஒன்று கண்ட்ராக்ட் ஆகி யூரின் வரையில் வந்துடும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து சுகர் இருக்கான்னு பார்த்துருங்க. HbA1cன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் சில சமயத்தில் சுகர் இருக்கிறது தெரியும். இதுக்கு அப்புறமாவும் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டமன் பண்ணி பார்த்துருங்க. இது கொஞ்சம் வேகான சிம்டம்ஸ், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி, ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எல்லாமே நார்மலாக இருந்தாக்க இது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஓகே. ஸோ சந்தேகம்னு வந்துட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பரிசோதனையெல்லாம் பண்ணி பார்த்துட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் ரேகா பேசுகிறேங்க, ஆவடியிலேருந்து. சொல்லுங்கள் ரேகா, உங்களோட கேள்வி. எனக்கு வந்து யோகிஷ்னி மேம் கிட்ட பேசணுங்க. யோகசாலினி இருக்காங்க டாக்டர், சந்தேகம். யோகிஷ் மேம், எனக்கு வந்து 30 ஏஜ் ஆகுது. சரி. பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வருது. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண சொன்னா 35 ஏஜ்ல வந்து ஸ்டாப் ஆக ஸ்டேஜ், அதனால தள்ளி தள்ளி வருது. அப்புறமா எனக்கு பிரஸ்ட்ல இருந்து பால் சுரக்குது. அது என்னன்னு ஹார்மோன் ப்ராப்ளம் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. பீரியட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வரல, 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க பெருசா ஒரே பண்ணிக்க வேணாம். பட் மார்ல வந்து பால் சுரக்குது நீங்களே, அதுக்கு வந்து நீங்க ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும். இது வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் வரலாம், இல்லை ப்ரொலாக்டின் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் வரலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் வந்து மார்பக பரிசோதனை முதல்ல பண்ணிக்கணும். மார்ல சின்னதாக கட்டிகளோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணணும். இந்த ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே இந்த 2 ஹார்மோன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட பீரியட்ஸ் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ முதல்ல அந்த பிரச்சனையை முதல்ல கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தானாகவே பீரியட்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஸ்கேன் ஏதாவது பண்ணிட்டு வேற கருப்பை சம்பந்தமான தொந்தரவு இருக்காங்கிறதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ரேகா. ஓகே, டாக்டர் வந்து உங்கள் கேள்விக்கான விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, உங்க பேருங்க? உமாங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உமா, உங்களோட கேள்வி. இந்த வாஸ்குலர் சர்ஜரி டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, பேசலாம். சார், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கால்ல ஒரு வேர்க்கோஸ் பெயின் இருந்ததுங்க சார், அது ப்ளீட் ஆயிடுச்சுங்க சார். அது சூச்சர் போட்டு இப்ப வந்து wound க்ளோஸ் ஆயிடுச்சுங்க சார். இப்ப சர்ஜரி எதுவும் வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா திரும்ப இது வந்து சர்ஜரி பண்ற மாதிரி வருமாங்க சார்? வேரிகோஸ் வெயின் இன்னும் ஆபரேஷன் பண்ணி சரிப்படுத்திக்கணும், இல்லைன்னா மறுபடியும் வேற எங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ப்ளீட் ஆகும். சரிங்க, ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, சரிங்க சார். ஸ்கேன் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணதுல வந்து 2 ஜங்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அந்த வாஸ்குலர் சர்ஜரி டாக்டர் வந்து இப்ப வேண்டாம் அப்படிங்கறாங்க சார். இல்ல, அது தப்புங்க. ஏன்னா 1 இயர்க்குள்ள வேலிட், ஒரு ஸ்கேன் பண்ணா 1 வருஷத்துக்கு வேலிட். அதே ஸ்கேன் வச்சுக்கிட்டு வேற ஆபரேஷன் பண்ற டாக்டர் கிட்ட போய் பண்ணிக்கோங்க. ஓகே, அறுவை சிகிச்சை சிறந்தது, அது கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்படின்ற ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மார்னிங் மேடம், என் பேர் மகேந்திரன். சொல்லுங்க மகேந்திரன், உங்களுக்கு வில்லிவாக்கம்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், ஐ ஸ்பெஷலிஸ்ட் பேசுறேன் மேடம். பேசலாம், டாக்டர் ரவிக்குமார் இருக்காங்க. ஹலோ, வணக்கங்க, சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், ஆக்சுவலா எனக்கு வந்து கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம் இருக்கு சார். எனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து எர்ர இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோல இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க எனக்கு. என்ன இம்பேலன்ஸ்ங்க? எர்ல வந்து இன்பேலன்ஸ் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. கார்டுல வந்து சம் ப்ராப்ளம் இருக்கு. எர்ல இம்பேலன்ஸ். ஓகே ஓகே, கொஞ்சம் ஷேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. சொல்லுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நடக்கிறப்போ எல்லாமே வந்து விஷன் வந்து கரெக்டாவே இருக்க மாட்டேங்குது சார். விஷன்னா ஒரு குடிகாரங்களா நடந்து போனா எப்படி இருக்கும் சார்? ஓகேங்க. ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரியே இருக்கு சார் எப்பவுமே. எப்பவுமே ரொம்ப உத்து பார்த்தா எனக்கு ரொம்ப கிளியரா விஷன் தெரியுது. ஓகே. எனக்கு ரொம்ப கரெக்டா எதுவுமே தெரிய மாட்டேது. ரொம்ப உத்து பார்த்தாதான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா நம்ம என்ன படிச்சுனா கூட அந்த படிப்பை வந்து கரெக்டா ரொம்ப உத்து பார்த்தா கரெக்டா நல்லா தெரியுது. சோ ஐ டாக்டர் கிட்ட நான் செக் பண்ணேன், இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. அவருக்கு உங்களுக்கு கண்ணுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, கிளீனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கரெக்ட்டுங்க, அவர் சொன்னதுதான் கரெக்ட். இட்ஸ் கனெக்டட் டு வெஸ்டிபுலர் அண்ட் பிரெயின் ப்ராப்ளமு. அதனால தான் அந்த கண்ணில் நிஸ்டாக்மஸ், கண் ஆடுது, அதனால ஃபிக்ஸ் ஆகாததுனால உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டும் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால் கண் டாக்டர் சொன்ன மாதிரி அது கண்ணில் ப்ராப்ளம் இல்லை, நரம்பில் ப்ராப்ளம், மூளையில் ப்ராப்ளம். இஎன்டி டாக்டரும் நரம்பு டாக்டர் பார்த்துட்டு தான் அதை வைத்தியம் பண்ண, சிகிச்சை பண்ண சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ஸோ காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் மற்றும் நரம்பியல் மருத்துவரோட ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நாம வந்து தலைக்கும் காலுக்கும் முடிச்சு போட்டுருக்கோம், சரியான காரணங்கள் நமக்கு ஆரோக்கியத்துக்காக தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே, அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். வெல்கம் பேக்.
பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஜெயந்தி கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க ஜெயந்தி, உங்களோட கேள்வி. இறந்திய டாக்டர் பார்க்கணும். பேசலாங்க, டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஒரு ஜாயிண்ட் பெயின் சார். சரி. விரல் ஜாயிண்ட் எல்லாம் பயங்கர வலியாகுது, கால் மூட்டெல்லாம் வலிக்குது. விரல் எல்லாம் வலி இருக்கா? ஆமாங்க சார், விரல் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா? அது 6 மாசமாவே இருக்கு. டாக்டர் பார்த்தோம், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுனாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. விரல் மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்குலாம் கஷ்டமா இருக்கா? ஆமாங்க சார், ஈவினிங் ஆயிட்டா பயங்கர வலியா இருந்து, கால்ல பேக் பெயின் அதிகமா இருக்கு. இப்போ அவங்க டெஸ்ட் பண்ண மாதிரி மெயினாக இந்த ப்ராப்ளம்க்கு வந்து மூட்டு வாதம் இருக்கா அப்படின்றது தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரேராக சில சமயம் வந்து மூட்டு வாதம் இருந்தும் வந்து பிளட் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை எலும்பு சத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு அதுக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றது பார்க்கணுமா. அதுக்கு மெடிசின் வந்து சாப்பிட ஆரம்பித்து உடனே இப்போ வலி மாத்திர மாதிரி சாப்பிட்ட உடனே ரிலீஃப் அந்த மாதிரி இருக்காது. அது கிராஜுவலாக தான் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அது மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டேப்லெட் சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கு டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சென்னையிலேருந்து குமார். சொல்லுங்க குமார், உங்களோட கேள்வி. இது காலையில வந்து மோசன் ஒரு 2 டைம் 3 டைம் போயிருந்தீங்க. இது சாப்பிட்ட உடனே திருப்பி மோசன் ஆகுது. டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, கேட்கலாம் ஆலோசனை. சொல்லுங்க குமார், உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்னு. அது காலையில 2 எந்திரிச்ச உடனே மோசன் போகுதுங்க. அப்புறம் டீ குடிச்ச உடனே ஒரு டைம் மோசன் போகுது. சரி. அப்புறம் திரும்பி ஏதாவது டிஃபன் சாப்பிட்ட உடனே மோசன் வந்துருக்கீங்க. ஓகே, எத்தனை நாளா இருக்கு உங்களுக்கு? பல வருஷங்களா இருக்கா? ஆமா, இது ஒரு கண்டினியூ ஒரு 1 இயர்க்கு மேல இருக்கு சார். 1 இயர் 2 இயர்ஸ். இதனால உங்களுக்கு வந்து ஆர்டினரி லைஃப் பாதிக்கப்படுதா? வேலை செய்யற இடத்துல? ஆமா ஆமா. ரோட்ல போற சமயங்கள்ல இல்ல? ஆமா. கல்யாணத்துல போனா சாப்பிட்டோன்னு எங்க டாய்லெட் இருக்குன்னு தேடுறீங்களா? ஆமா ஆமா, கஷ்டமா தான் இருக்கு. சரி சார், இது வந்து யூசுவலா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து சில டெஸ்ட்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து உடம்புல எந்த ஒரு காரணமும் கிடையாது. வேற எந்த அல்சர், புண்ணு, கட்டி அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இருந்தாலும் அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணணும். முதல்ல வந்து நீங்கள் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணணும். வாய் வழியாக டியூப் போட்டு வயிற்றில் புண்ணு இருக்குதான்னு பார்க்கணும். கொலனோஸ்கோபி பண்ணணும். ஆசன வாய் வழியாக போட்டு அங்கே ஏதாவது புண்ணு இருக்குதான்னு பார்க்கணும், கட்டி இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு அல்ட்ராசவுண்டோ சிடி ஸ்கேன் அப்டமனும் பார்க்கணும். இதெல்லாமே நார்மலாக இருந்தாக்கா உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. அது வந்து எனக்கு மைண்டுக்கும் வயிறுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. சில பேர் மைண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, பாஸ் வராரு, இல்லாட்டி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா உடனே மோஷன் போகணும்னு தோணும். ஸோ பிரெயின் வந்து ஸ்டமக் கொடுக்குது உடனே மோஷன் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம பிஹேவியரல் தெரப்பி தாங்க பார்க்கணும். பிஹேவியர் தெரப்பி சில டேப்லெட்ஸில் ஒரு காம்பினேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாமல் ஒழிய இது உடனே சரியாகாது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அமீபியாசிஸ் சில கிருமிகளாக இருக்கும் வயிற்றில், அதுக்கு தேவையான மருந்தும் பாடுங்க. இது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம், 2 மாதம் 3 மாதம் ஆகலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்துங்க. ஸோ பொறுமையாக கொஞ்சம் டீல் பண்ணால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேம், உங்களோட டெலிஃபோன் லைன் கொஞ்சம் கிளியரா இல்லை, சிக்னல் இருக்க இடத்துக்கு வர முடியுமா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. இந்த டாக்டர் கிட்ட பேசணும். வெரி சாரி மேம், ஒண்ணுமே கேட்கல, ரொம்ப பிரேக் ஆகுது உங்களோட வாய்ஸ். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க பேர்? ஏதோ புரிய பேசுறேன். உங்க கேள்வி சார்? டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாங்க, விஜயானந்த் இருக்காங்க டாக்டர். ஓகேக்கா. ஹலோ. சொல்லுங்க சார், எனக்கு வந்து 13 ஜனவரி 2013 அப்போ ஒரு நெக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நியூரோ சர்ஜனை போய் பார்த்தோம். சரி. அகைன் வந்து சேம் ப்ராப்ளம். அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சரியா இருக்கு. சரி. அகைன் இப்போ ஒரு 1 வீக் பிஃபோரா இருந்து கண்டினியூ ஆகுது மறுபடியும். சரி. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தோம், அதுல ஒன்றும் கிடையாது. இப்போ நார்மல் டாக்டர், எங்க ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்ததுக்கு அவர் வந்து ஒரு 5 மெடிசின் கொடுத்துருந்தாரு. 2 இன்ஜெக்ஷன் பண்ண முன்னாடி வலி எல்லாம் சுமார் ஆயிருக்கு. சரி. அகைன் ஒரு 3 நாள் பொறுத்து இப்போ காலில் வீக் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முட்டிலெல்லாம் இது என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுங்களா? சரி, நெக்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இல்லையா? நெக்கில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், பெயின் இருக்கா?
ஆமா சார், இப்போ நெக்ல வந்து பெயின் இருக்கு. அவங்க வந்து ஸ்பான்லைசிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நெக்கில் வந்து இந்த மாதிரி பெயின் இருக்கிறது இல்லை ஷோல்டரில் பெயின் இருக்கிறது, இதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து நெக்குக்கு எக்ஸ்ரேயும் ஸ்கேனும் பார்ப்போம். ஸோ அதில் வந்து எதுவும் ரிவீலிங்காக இருக்கா, கழுத்தில் எலும்பில் ப்ராப்ளம் இருந்தால் தான் பெயின் இருக்குன்னு அவசியம் இல்லை. சில சமயம் நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளமாக இருக்கலாம், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை எலும்புக்கு நடுவில் இருக்க தசைகள் டிஸ்க்லாம் வீக்காக இருந்ததுன்னா இருக்கலாம். ஸோ அது என்ன ப்ராப்ளம்ன்றது இந்த ஸ்கேன்லேயும் எக்ஸ்ரேலையும் தெரியும். இது எல்லாமே நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ரிலேட்டட் பெயினாக இருக்கலாம். நீங்கள் சாதாரணமாக உட்காந்து ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ அந்த ஸ்ட்ரெயினால் அக்யூட்டாக அந்த மாதிரி பெயின் வந்திருக்கலாம். ஸோ அது எதனாலன்றது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும். பட் பெயின் எப்போனாலும் வரலாம், ஒரு 1 இயருக்கு அப்புறம் வரலாம், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வரலாம். அது ப்ராப்ளம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? லதா, திருநெல்வேலி. சொல்லுங்கள் லதா, உங்களோட கேள்வி. மேம், அந்த இப்போ வந்து 10 days வந்து பீரியட் தள்ளி வருது, அதனால எதுவும் ப்ராப்ளமா? ஓகே, டாக்டர் யோகசாலினி இருக்காங்க, 10 days பீரியட்ஸ் தள்ளி வரதுனால ஒன்றும் பிரச்சனை வராது. ஆக்சுவலாக உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு இருக்கா, குழந்தை இல்லாத ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் இது வந்து இஷ்யூ ஆகும். ப்ளஸ் வந்து இந்த பீரியட்ஸ் ஏன் இப்படி தள்ளி வருது அப்படிங்கிற காரணமும் இருக்குது. பீரியட்ஸ் தள்ளி வரதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அண்டர்லைங் அதுக்கு என்ன காரணத்தினால நமக்கு இப்படி பீரியட்ஸ் தள்ளி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுட்ருக்கீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கீங்களா, வெளியில் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா சாப்பிட்றீங்களா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, ரத்த சோகை இருக்கா, அந்த மாதிரி அண்டர்லிங் எதனால் இந்த பிரச்சனை வருதுங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 10 நாள் தள்ளி போகிறது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வந்து வெயிட்லேருந்து ஆரம்பித்து நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களோட ஆரோக்கியம் குறித்து. அது அத்தனையுமே திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் வித் ஓஷில். 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள்.